ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படையில் ஒரு லக்ன பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். எப்பவுமே சொல்கிறாங்க, லக்னத்தை குரு பார்த்தா அவங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தானுங்க சொல்கிறாங்க. லக்னத்தை ஒரு ஒரு ஆண் ஜாதனை வச்சுக்கலாம், அது பெண் ஜாதகம் தான், ஏன்னா அது கொஞ்சம் தப்பாக இருக்கலாம். அந்த பெண் வந்து ஒரு கடக லக்னம், 9ல் குரு இருக்குது. 9ல் குரு இருந்தால் லக்னத்தை பார்க்குமா பார்க்காதா? 5ஆம் இடத்தை பார்க்குமா பார்க்காதா? அப்போ இந்த பெண் நல்ல பெண் தான் நீங்கள் சொல்லணும். அப்படி தானே சொல்லுவீங்க. இந்த நல்லவன் கெட்டவங்கிறதுல லக்னத்தில் இல்லை. குரு பார்த்தா என்ன சொல்கிறார்? 9லேருந்து பார்த்தா தந்தையின் மூலியமா. சார், ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்து ஒரு லக்னத்தையோ அல்லது ஒரு ராசியோ ஒரு கட்டத்தையோ பார்க்குதுன்னா, 9லிருந்து குரு லக்னத்தை பார்க்குறாருன்னா தந்தை மூலியமா எனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். சுபமாக பார்த்தா, அதாவது 1, 5, 9ல் குரு இருந்து லக்னத்தை பார்க்கும்போது என் தந்தை மூலியமா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தது. 5லிருந்து பார்க்குது, என்னுடைய குழந்தைங்க மூலியமா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தது. என் கலைகள் மூலியமா, ஜோதிடம் மூலியமா கிடைக்க வேண்டியது கிடைக்குது. என் கலைகள் நான் எழுதுகிறேன், பராசக்திக்கு படம் வசனம் எழுதுகிறேன், கடக லக்னம் 5ல் குரு, பராசக்தி படம் எழுதுகிறேன், வெற்றி மேல் வெற்றி பெறுது. அப்போ அதன் மூலியமாக எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தது. இதுதான் குருவினுடைய பார்வை. பார்வைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு ஒரு வகுப்பே எடுத்திருக்கிறேன். ஒரு 2000 பேர் படிச்சிருக்கிறான். அந்த பார்வை இப்படி பலன் செய்யுது. அதே அந்த குருவை நீங்கள் 6ல் போட்டுக்குங்க. இதே வந்து ஒரு கடக லக்னத்துக்கு குரு 6ல் இருக்காருன்னா, அங்கேயும் அவர் பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படியே வந்து 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். இங்கே என்ன பண்ணுவார்னா, 6ல் இருந்த குரு, நல்லா பார்த்துங்க, 5ல் ஒரு ஸ்தான பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சுப பலத்துடன் இருக்கக்கூடிய குரு 6க்கு போயிட்டார்னா, அந்த 6 என்கின்ற கடன் நோய் எதிரியை இந்த ஜாதகருக்கு வழங்கியே தீர்வார். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அவருக்கு பார்க்கத்தான் தெரியும். குரு 6லிருந்து 12 பார்க்குறாரா, ஆட்டோமேட்டிக்காக 12ஆம் இடம் ஐஎன்எஸ் போக நல்லா தூங்குவான், வெளிநாடு வேலை கிடைக்கும், தாம்பத்தியம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் 6லிருந்து பார்க்குறாரு, அதில் ஒரு நோயும் இருக்கும், மருந்து சாப்பிட்டு படுப்பான். இப்படி 12லிருந்து 6 பார்த்தா வயிறு பெருசாகிடு. 12ல் குரு, வயிறு பெருசாகுது, கடன் பெருசாகுது. இல்லைன்னா 6லிருந்து 12 பார்த்தா கடைசி காலம் வரைக்கும் கடன்காரனாக இருக்கிறான், இல்லை கடைசி வரைக்கும் வேலையை பார்த்து சம்பாதிக்கிறான். இப்படி குருவினுடைய பார்வைகள், நீங்கள் எல்லா கிரகத்துக்குமே பார்வை இருக்கு, எல்லா கிரகத்துக்குமே பார்வை இருக்கு. குருவினுடைய பார்வைகளை நீங்கள் வந்து எல்லாமே ஒரு சுபத்துவம் தான் பண்ணுது, சுபமான விஷயங்களை மட்டும்தான் அது பண்ணுதுன்னா, அந்த மாதிரி ஒரு தப்பு எதுவுமே இல்லை. எந்த இடத்துல இருக்கிறாரோ, குருனா ஒரு நல்ல ஒரு ஆன்மீகமான ஒரு கிரகம், அது போய் எங்கேயாவது ஒரு தவறான இடத்துல உட்கார்ந்துருக்குதுன்னா அந்த புத்தி தானே அதுக்கு இருக்கும். அது எப்படி மாறும்? கோயிலில் இருந்தால் சாமி, டாஸ்மாகில் இருந்தால் அது குடியார. அந்த மாதிரி விஷயங்களை தான் அது தூண்டுது. நல்லவங்களை நல்ல இடத்துல இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பெண்ணுக்கு கடக லக்னம் 9ல் குரு, அப்போ லக்னத்தை பார்க்குது, 5 பார்க்குது. நம்ம ஆளுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பாவ காரத்துவம் கொடுத்துருக்குறான். அதாவது வெளி மாநிலங்களில் கூட வெளிநாட்டுகளில் கூட இவ்வளவு காரத்துவங்கள் வச்சு ஜோதிடம் சொல்கிறதுங்கிறது ரேர். ஆனால் நம்மளுடைய நாட்டில் இந்த காரத்துவங்களுக்கு சத்யநாராயண் நாய்க்குன்னு ஒருத்தர் ஒரு சில காரகத்துவங்களை கொடுத்துருக்கிறார் வடநாட்டில். ஆனால் நாம் ஆயிரக்கணக்கான காரகத்துவம் கொடுத்துருக்கோம். அதுக்கே அவர் புக்கு அவ்வளோ விற்கிது, அதுக்கே அவருடைய புக்கு அவ்வளோ விற்கிது. ஸோ
ஒரு மனிதன் ஒரு ஜோதிடத்தை எடுக்கும்போது ஒவ்வொரு பாவம், அப்போது பெண்ணுக்கோ ஆணுக்கோ 4ஆம் இடம் ஒழுக்கம், 4ஆம் இடம் ஒழுக்கம். கடகலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி யாருங்கய்யா? சுக்கிரன் போய் பாதகத்தில் உட்காந்துருக்கிறார். சுக்கிரன் போய் பாதகத்தில். இங்கே என்னத்தை போய் ஒழுக்க நெறி இருக்குமா? ஒரு ஒழுக்கமான விஷயங்கள் நடக்குமா? 4ஆம் அதிபதி பாதகத்தில், அந்த இடத்துலையே கேது, அந்த இடத்துலையே 12ஆம் அதிபதி இருக்கிறார். 3 12க்குரிய புதன் இருக்கிறாரு. அந்த இடம் திதிசூனியமாகவும் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறது? என்ன சொல்ல முடியும்? இதுதான் எப்பவுமே நம்ம பாவ காரகங்களை இயக்கணும். 4ஆம் பாவம் ஒழுக்கம், 4ஆம் பாவம் கற்பு. இந்த பெண்ணோ இந்த ஆணோ இவர்களிடம் கற்பு இல்லை, சரியான நோக்கத்தில் அவர்கள் பழகவில்லை அப்படின்னு வருது. அப்போ 4ஆம் இடத்தை ஒரு நல்ல கிரகம் பார்க்கணும், அல்லது 4ஆம் இடத்தை 4ஆம் அதிபதி அஸ்தமனம் பாதகம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் முக்கியமாக எந்த ஒரு பாவமும் பாவ கர்த்தரியில் சிக்கிடக்கூடாது. நீங்கள் அந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்குள்ளார நீங்கள் கஷ்டப்பட்டே தான் தீரணும். கன்னியா இலக்கணம் 7ஆம் இடம் காலியாக இருக்கான், இந்த பக்கம் சனியும் அந்த பக்கம் கேது இருந்ததுன்னா 7ஆம் இடம் சம்பந்தமாக இவங்க படாத வேதனை பட்டாகணும். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே இப்படி அனுபவங்களில் பார்க்குறது. அதே இந்த பக்கம் குருவும் அந்த பக்கம் சுக்கரனும் இருந்தால் அந்த 7ஆம் பாவம் சிறந்து போகுது. பாவ கர்த்தரிங்கிறது சும்மா நம்ம ஏதோ பாவ கர்த்தரி சொல்லிட்டாங்க, ஏதோ சுபகர்த்தரி யோகத்தை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆய்வு ஜாதகம் எடுங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனையை தரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாவர்களுக்கு நடுவில் ஒரு கிரகம் மாட்டிக்கு, 2 சுபர்களுக்கு நடுவில் ஒரு கிரகம் இருக்கும், அது பிரபலமாக இருக்கும். சந்திரனும் சூரியனும் ஒளி கிரகங்கள்ங்கிறான், சந்திரனும் சூரியனும் ஒளி கிரகங்கள்ங்கிறான். மிதுன லக்னம், இந்த பக்கம் சந்திரன் அந்த பக்கம் சூரியன், நடுவில் புதன், நடுவில் புதன். இவர் நல்லா இருப்பாரா? இந்த பக்கம் பாவர் தான், ஆனால் இந்த பக்கம் வளர்பிறை சந்திரன் சுபர். ஆரம்பத்தில் இவர் ஃபெயிலியர், போக போக இவர் வாழ்க்கை முழுக்க உயர்வு மேலே உயர்வாகி இன்றைக்கி பெங்களூரில் ஒரு 700 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கிறார், 700 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையுமே, ஆனாலும் இந்த சூரியனை பாவர்னு வச்சிங்கனாலும் ரெண்டுமே ஒளி கிரகங்கள். இந்த பக்கமும் டார்ச் அடிக்குது, இந்த பக்கம் டார்ச் அடிக்குது, நடுவில் எப்படி தெரிகிறோம்? பிரகாசமாக தெரிகிறோம். ஸோ பிரகாசமாக தெரிவதற்கு 2 ஒளி கிரகங்களுக்கு நடுவில் ஒரு லக்னமோ அல்லது ஒரு ராசியோ அல்லது ஒரு லக்னாதிபதியோ இருந்தால் அவர்களுடைய லைஃப் ஒரு நாளாவது வெளி உலகத்திற்கு பிரகாசமாக எடுத்துக்காட்டப்படுகிறது. நிச்சயமாக அவங்க ஒரு இடத்துல போனால் அந்த இடத்துல ஒரு முதல் நிலையை அவங்க அடைவாங்க, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அல்லது ஒளி கிரகங்கள் தான் இல்லை, சுப கிரகங்கள் குரு சுக்கிரன் புதனுக்கு நடுவில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது நன்மையை தான் செய்யுது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் பாவகர்த்தரிக்கு நடுவில் சனிக்கு எதுக்கு நடுவுலையோ செவ்வாய் சனிக்கு நடுவுலையோ ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சுன்னா அது கரும்பை எப்படி பச்சைக்கரங்களுக்கு இடையில விட்டு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களை புழிஞ்சு எடுத்துரும், மிக மிக மோசமான ஒரு விளைவை இந்த பாவகர்த்தரியானது கொடுக்குது. அதனால தான் ஒவ்வொரு பாவங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.